ஸோ ஸோ இங்கே வந்திருக்க யாவருக்கும் கிறிஸ்து கல்வாரி வாலிபர் சார்பாக எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஒருவேளை யாராவதும் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷனில் வந்திருந்தீங்கன்னா, யாராவதும் கஷ்டத்தில் யாராவது வந்துருப்பீங்க, அப்படி ஒரு வேளை வரலனாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கும். சில டைமில் நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும், எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்கும். ஸோ சில டைம் நமக்கு தெரியாது, அந்த டைமில் வந்துட்டு நம்ம கடவுள் இருக்காங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. சில டைம் சந்தோஷத்தில் நம்ம கடவுளை நினைக்க மாட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ன்ட்டு. சில பேர் நினைப்பாங்க நம்ம சேர்ச்சில் எல்லாரும். ஸோ சில டைமில் என்னை பற்றி சொல்கிறேன் நான், சில டைம் சந்தோஷத்தில் நினைக்க மாட்டேன். சில டைம் ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுன்னா அதை பற்றி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேனே தவிர வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ பீட்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அண்ணா கிடையாது, பீட்டர்னா கிடையாது, பைபிளில் இருக்க பீட்டர். ஸோ குட் ஃப்ரைடே, இந்த ஈஸ்டர் டைம் அதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு ஞாபகம் வர்றது வந்துட்டு அவர் 3 தடவை மறுதளிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஞாபகம் வரும் நமக்கு. மித்த அவர் நிறைய செஞ்சுருக்காரு, அவருக்கு ஆண்டவர் கூடயே இருந்திருக்காரு. டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ணாலும் ஒரு தடவை கடவுளை ஒரு தேவையான இடத்துல நம்ம மறந்துடுறோம். ஸோ இன்னொரு 3 பேர் இருக்காங்க பைபிளில், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு சொல்லிட்டு 3 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடவுளுக்குள்ளே ஒரு வைராக்கியமாக நிற்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா டைம்லையுமே காடை ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்னு டவுட் கிடையாது, அதில் அவங்க கன்ஃபார்ம் கடவுள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த நெருப்பின் அக்கினியின் சூளையில் போடும்போது அது 7 டைம்ஸ் மேலே போடுறாங்க. நம்மளாக இருந்தேன்னா, நானாக இருந்தேன்னா, ஐயோ கண்டிப்பாக எனக்கு ஒரு பயம் இருக்கும் லைட்டாக. பட் அவங்களுக்கு அந்த பயமே இல்லை. எங்கள் கடவுள் காப்பாற்ற வல்லமையாக இருக்கிறார். ஆனால் அப்படி காப்பாற்றாம போனாலும் நாங்கள் உங்கள் கடவுளை வர்ஷிப் பண்ண மாட்டோம், ஏன்னா எங்கள் கடவுள் தான் உண்மையான தேவன் அவருக்கு தெரியும். ஸோ அவங்களே அப்படி இருக்கும்போது, ஒரு டேனியல்லையும் ஒரு லயன்ஸ் டென்னில் போடும்போதும் அவருக்கும் அந்த ஒரு பெலன் தான். அவர் 3 டைம் ப்ரேயர் பண்ணாலும் அவர் அந்த கான்ஃபிடெண்ட்டாக இருக்கார். ஸோ நம்மளும் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்னா கடவுள் நம்மளை தான் ஒரு மென்மையாக படைச்சிருக்காரு. அப்புறமா அதுக்கு மட்டும் இல்லாமல் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஸோ அதனாலே நம்ம ப்ரைஸ் பண்ணுறோம், எல்லா திங்ஸுமே ப்ரைஸ் பண்ணுது. ஸோ நம்மளும் ப்ரைஸ் பண்ணுவோம். இதில் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சிங்க கெபி சூளையின் இருப்போ அவர் என்னை காத்திடுவார். அந்த சாங்கை பாடல எல்லாரும். பனி துளியா என்னை அணைத்தார்,
உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். ஆண்டவர் நம் பாவைகள் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். ஸோ ஆகையால் நாம் பாவங்கள் போக்கவே சாபங்கள் நிற்க வந்து பாடலை பாட்டு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் காடோட ப்ரெசன்ஸ் இல்லாத மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனால் வந்து த ரியாலிட்டி இஸ் காட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் டு கோ டு ஹிம். ஸோ காட் நம்மளுக்கு வந்து அவர் நம்மளோட தஞ்சமாக இருக்கார், நம்மளோட கோட்டையாக இருக்கார், அவர் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கார். ஸோ நம்ம என்ன நம்ம லோவாக ஃபீல் ஆனாலும் நம்ம காட் கிட்ட நம்ம போகலாம். ஸோ பாருங்கள்.
உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எத்தனையோ தடவை நம்ம எல்லாருமே யாராவது நம்மளை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அப்படியே வரும். ஃபுல் கலராக ஃபேன்சியாக ஏதாவது போட்டு யாராவது நம்மளை நோட்டீஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் நம்மளை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஏன் நம்மளை மட்டும் எல்லாரும் இந்த ரூமில் நோட்டீஸ் பண்ணால், இப்போது சர்ச்சுக்கு இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்கூல் வேலை பார்க்குற இடத்துல எப்போவுமே எல்லோரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா மேக்கப்லேயோ இல்லை ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுலையோ ட்ரெஸ்ஸிங்லேயோ ஏதாவது வந்துட்டு ஏன் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோன்னா யாராவது நம்மளை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மளை பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். நம்மளை வந்துட்டு மனுஷங்க நோட்டீஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் கடவுள் அவரோட அழகான கண்களால் நம்மளை எப்போவுமே பார்த்துட்டு தான் இருக்காரு. அந்த இது நம்ம எப்போவுமே மறக்காமல் அந்த இதோடு சேர்த்து நம் அழகான கண்களை பாடலாம். அழகான
பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் தகப்பனே சப்பா, இந்த காலை வேலைக்காக நன்றி சுவாமி. இந்நாளிலும் தகப்பனே சப்பா, எங்களை கண்மணி போல பாதுகாத்து ராஜா இசப்பா, இந்த புதிய நாளை நீங்கள் காண உதவி செய்தீங்க, அதுக்காக நன்றி சுவாமி. இதோ ராஜா வேசப்பா, இந்த ஞாயிறுக்காக ராஜா விசேஷமாக தகப்பனே சப்பா, நாங்கள் இந்த யூத் சண்டே செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் சுவாமி. எசப்பா, இதில் உங்கள் நாமம் மட்டும் தகப்பனே சப்பா, உங்கள் நாமம் மட்டும் எசப்பா, உங்கள் நாமம் மட்டும் பெருகணும் ராஜா எசப்பா. இதோ ராஜா எசப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் தகப்பனே சப்பா, ஒவ்வொரு யூத்தோட எஃபெக்ஷன் தகப்பனே சப்பா, அனைத்திலும் தகப்பனே சப்பா, வீணும் போராதபடிக்கு தகப்பனே சப்பா, உங்கள் நாமத்தில் ராஜா எசப்பா, நாங்கள் இன்னும் தகப்பனே சப்பா உற்சாகமாக வந்து ராஜா உங்கள் நாம மக்கள் எசப்பா மட்டும் மகிமைப்பட நாங்கள் கிருபை தாங்க சுவாமி. இதோ தகப்பனே சப்பா, அநேக வாலிப பிள்ளைங்களை தகப்பனே சப்பா நீங்கள் எழுப்புனீங்க ராஜா. அதே போல் சுவாமி எசப்பா, எங்களோட வாலிப எசப்பா, எங்களோட சபையிலிருந்து ஒவ்வொரு வாலிபனும் எழும்பனும் தகப்பனே சப்பா, உமக்காக தகப்பனே சப்பா, உங்களோட சுவிசேஷத்தை எசப்பா சொல்லும்படியாக அநேக பேர்கள் தகப்பனே சொல்லும்படியாக நீங்கள் எழுப்புங்க ராஜா. நீங்கள் அப்படி செய்த கிருபைக்காக நன்றி சுவாமி. எசப்பா, இதோ ராஜா தொடர்ந்து முடியும் வரை உங்கள் நாமம் தகப்பனே சப்பா மகிமைப்படட்டும் ராஜா. நீர் எங்களோட இருந்த ஒவ்வொருத்தரும் அவங்கள நீங்கள் தொடுங்க ராஜா. ஒவ்வொருத்தருக்கோடு நீங்கள் இருக்கும்படியாக செபிக்கிற ராஜா. இந்த சிறிய ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி சுவாமி. எல்லாம் துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம், நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.